அனுப்பிச்சி விடாம்பா. குரல் குத்து இருந்தால் டப்புன்னு வந்துட்டு இருப்பேன். இங்கே தான் இருக்கிறேன். 8-9 கிலோவுக்கு மேலே வரும் போல். ஐயோ பரவாயில்ல பரவாயில்ல போடு. கட்லாவா? கட்லாவா? லூஸ்லேயே விடு. இந்த பக்கம் அதை மொக்காக்குதுனாங்க. இதோ பில்லுக்கு முன்னாடி போயிரு. அதுக்கப்புறம் மொக்கை கிடையாது. இப்படி வந்துடுவாங்க அந்த ஓரம் போயிரு பேர். அங்கே இன்னும் ஆயம் கம்மி தான். கீழே என்னோட இறங்கிக்கோ. அந்த உயர்க்க போகுது. முட்டி வரையும் தானே இருக்கும். அப்படி கூட இறங்கிக்கோ. மீன் டயர்ட் ஆகலையா? அப்படியே இப்படி ஒரே ஏற்ற எப்படி ஒரே இடத்த தான் பிடிக்கிறேன். அப்படியே இப்போ ஒரே இடத்தனா டைட் உடனே குத்துவிடும். வருது பேர் மேலே வருது பேர். அதை ப்ராக்டிஸ் பண்ண ஒரு மீனை இது அந்த பில்லுக்கு நேர்லேயே. பொறுமையாக அந்த வால் காமிச்சிட்டு போகுது. வேறு முள் வேறு அது வேறு எப்படி அந்த கேபிளுக்கு போகுது. எல்லா லைனும் முறைக்கு விடுதுங்க. இன்னும் ரொம்ப விட்டு பெருசு. அது டைட் பிடிக்க முடியல இதுப்பா. அப்படியே அது வாயிலே பிச்சு. ஆனால் லாக்கிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓஞ்சிது. இல்லைன்னா கரை கரத்துக்கு முன்னாடியே கோவிந்தா போடுற. கொக்குண்ணா அது உக்காந்து திதா கொக்கு அது. ஏதோ பில்லு வருது. அம்மா தொடர்ந்து உக்காந்து வரும். அது சின்ன மீன் எதனா வரும்ல பக்கத்தில். அது பிடிக்கிறதுக்கு பொழுது சைஸ் தான் பொழுது. டப்பா டப்பா நடிக்குது. சிக்கான அப்புறம் அதில் விட்டு வேறு என்ன சுற்றிக்கு போகுது. இதோ அந்த பில்லு அந்த பக்கம் ஒரு மொக்கை இருக்கும். அவ்வளோ தூரம் போட்டுக்குது. ஆண்டா போயினே இருக்குதுடா. அது பாட்டுன்னு நிற்க மாட்டேதுடா ஒரே இடமா. பொறுமையாக கிட்ட வலிச்சுக்க. இன்னும் போகாது. இப்படி இருந்து வலிச்சுக்கா. இன்னும் போனால் போயினே தான் இருக்கும். அந்த ஓட்டிட்டுமாங்க இங்கேருந்தே வழி. இந்த பக்கம் யூட்டன் வச்சுக்கோ. போயிட்டா வருது பேர். வரமாட்டுதா போகுது. வரமாட்டுதுடா. எவ்வளோ பக்கமாக இருக்கிற டயர்ட் ஆகும். அது இஸ்தரா. அது வந்து பண்ண கட்டலாதாண்ணா. கட்டலாதான் பிறகு. அங்கே தான் ஒரு மொக்கை இருக்கும் பார்த்து. வந்துச்சு மேலே தான். டப்பு. இப்போ கரெக்டாக போட்டுண்ணா. ஓரத்துக்கு இருக்குது மீன். வரமாட்டுது. சப்பு நல்ல சைஸு போலுக்குதே. டயர்டே ஆகல. அதில் மாற்றணும். பறந்து பூச்சி பேர் அந்த கொக்கு.
இடம் மாறணும் ஒரே கழிப்பிச்சு. அடி வரையும் போயிட்டு வருது. லேட்டானா கூட பரவாயில்ல, பொறுமையாக லேட்டானா ரொம்ப நேரம் ஜெக்க விடக்கூடாது, லூஸ் ஆகிடும். லூஸ் ஆகிடும். ஆனால் நல்லா பெரிய மீன் தான், நீங்கள் சொல்கிற மாதிரி 8-9 இருக்குன்னு நினைக்கிறேன். ஜாஸ்தியாக தான் இருக்கும். கட்டலாம் தான் அங்கேயே பார்த்துட்டு பார்த்தியா மேலே இங்கே வந்து இது பார்த்தேன். இந்த லைனும் சேர்த்து இழுத்து நடுது. மாடிச்சில் வாய் பின்னிச்சில அந்த இடம் கேன் லூஸ் ஆகி கேன் லூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னடா இது டைட்டாக தூக்கி நிற்குது. அப்புறம் கேன் வாயிலில் பொழுத்துது. அப்புறம் வந்து பார்த்தா இதில் பிகிஞ்சு நிற்கிறாரு. கேன் லூஸ் ஆகிருந்தா கூட டயர்ட் ஆகிருக்குங்களாண்ணா அது. அப்படியே கலக்கி நிற்குது. வந்துச்சு ஒரு மேலே இப்போ வலிச்சு நான் மூச்சு அடிச்சிச்சு. சரியான ஜெக்குது போகுது. டயர்டாகும். ரொம்ப போட்டு வலிக்கிற பாருண்ணா. ரொம்ப போட்டு வீசிக்கிறியா அதை? பொறுமையாக வலிச்சுக்கோ. ஓரம் வரும்போது கூட அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக இழுத்துக்கோ. பாதி வயலில் ஓரத்தில் அனுப்பிச்சிங்கன்னா அனுப்பிச்சி விட்டுவேன். இது அப்படியே விட்டுன்னு தாங்கிறேன். திருப்பியும் போகுது. அந்த இடம் போகிறான் பார்த்தியா? பார்த்தேன். டப்பாக்கு வந்து நான் கை டைட்டாக வச்சுன்னு இருப்பேன் நான். ஏன்னா முள் ரிலீஸ் ஆகிவிடும், வாய் அதில் மாதிரி. பொறுமையாக ஆகிடு. இது 7 நிமிஷம் ஆகி போச்சு. ரொம்ப நேரம் போய்க்குது காத்தியா. நேரம் பெற்று விட்டுமா? வருது. திருப்பி வரும். நேற்றுக்கெல்லாம் டயர்ட் ஆகிட்டு இருக்குங்க, குறைஞ்சிட்டு இருக்குங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. 20 நிமிஷம் ஆயிடுச்சா? மாட்டிச்சு கோடி போயிடுச்சு. இந்த கோடி வலிச்சுன்னு வந்துன்னுக்குறேன். பரவாயில்ல விடு, லாக்கில் தாங்க. 2 முள்ளு மாட்டிட்டு இருந்துச்சுன்னு மாட்டு தெரிஞ்சிச்சுன்னா கூட பரவாயில்ல. அதான் வரலையா கிட்ட வரவே மாட்டேங்குது. அது வரைக்கும் வருது, அப்படியே போயிடுது. கிட்ட வந்தால் தான் தெரியும். நான் எத்தனை போனது அங்கேயே ஜெவலாடிங்குது. அடுத்து போய் சைடு வாங்குது பாரு. நான் இப்போ தட்டினா ஓரம் வரும்போது இஷ்டக்கா சரன்னு அப்படி இப்படி ஆட காமிக்குதா வருது போய் முட்டை போட்டுனேன். மேலே வருது. அது வந்து பாரு. அப்படியே இழுத்துனே வந்துடு. இந்த பூ வந்துடு. சைடு வாங்கும் போதே இஷ்டண்ணா அப்படியே ஓரம் ஒதுங்க. அது இப்போ நேராக போகுது அது மீன். கரைக்கு வர மாதிரியே தெரில போலுது. இது லூஸ் கொடுக்கும் போது தான் இப்போ இழுத்து நான் அப்படியே பொறுமையாக கொஞ்சம் ரிட்டர்ன் போகுது. டைட்டில் தான் பார்த்திக்குது. ஆட்டிட்டு ஆகல மீன் டேட் ஆகலையா? அது போக்ஸ் காட்டுறது இல்லை. அவன் அங்கேருந்தே அப்படி தான் பண்ணுங்கிறான். இது பார் அங்கே சரன்னு சும்மானா மறுபடியும் இந்த பக்கம் கிடையாது. அது ஒரு மீன் விமானாரு இப்போ தானப்பா பார்க்குறேம்மா மீன் விமானாரு ஏற்றத்தை. நானே இவ்வளோ நேரம் ஏற்ற விட மாட்டேன்டா. ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சுண்ணா. போராடி காட்சி வரைக்கும் கரைக்கு ஏற்ற சரியான பெருசு. எண்ணெய் இழுக்குது ரிட்டர்னு அங்கே அந்த பக்கம். கட்சியில் அந்த மீனை இப்படி கையில் சுற்றின நரம்பு எவ்வளோ வயசுன்னு ஒரு ரிசிஸ்டிஸ் பேர் அப்படியே அறுத்துன்னு போயிடுச்சு. வரலடா, கரைக்கே வரல. இந்த பக்கம் அந்த பால் மண்டை வரையும் போகிறேன், இந்த பக்கம் இது வரையும் போகிறேன், போயினே இருக்குது. எவ்வளோ ஒரே ஆள் தான் இறக்குறேன். போராடி பார்க்குறேன், வரவே இல்லை. ஆனால் அதுக்கு மறுநாளே வந்து ஒரு 14 கிலோ ஸ்டிக்கில் வச்சு அதானே நான் வந்தேண்ணா. அதுக்கு மறுநாளே ஆச்சுது. கட்டலாக தான் வச்சா. நானே ஈஸிட்டா பண்ணாரான். இது ஒரு பக்கம் தூக்கும் போது இதில் மாட்டுக்கிறாரு அவர்.
எய்முது பேர் மேலே இப்போ வலிச்சு நான் எய்யும் போது எங்கடா வரலடா, டைட்டில் தான்டா இருக்குது. எப்படியும் இழுத்து இழுத்து வாயை குழந்துற விடவே கூடாது. அப்படியே கொஞ்சம் லேசு என்ன பண்ணமோ அதுதான் பண்ணி ஆகணும். இப்போ இந்த டைமில் அத்தை பூச்சி கிச்சி வலிச்சு வாய் பெருசாக ஐயும் அத்தை பிடிங்கன்னு ஓடி போச்சுன்னா எப்படியா இருந்தாலும் வரப்போகுது. நம்ம கையில் இருக்குது. மீன் கையில் சேர்ற வரலாம் தான் அது. எல்லாம் வந்துடுண்ணா, கஷ்டப்பட்டு வருது வந்துடுண்ணா, வந்துச்சா அப்படியே வலிச்சுக்கோ. மேலே தூக்கி பார்க்கலாம், என்ன மீன் பார்க்கணும். பார்த்துட்டு ஆனால் கட்டலாம் அதாவது கட்டலாம் தான் அப்படியே வலிச்சுண்ணா. அப்படியே இருந்து வலிச்சுனே வா, ஓரம் வர அப்படியே கொஞ்சம் நீ அங்கே போக நவுந்து போவேன். அப்படியே நின்று ஒரே நான் தான் பண்ணுறான்னு பார்த்துக்கலாம். மேலுக்கு இந்த நேரம் பேர் எவ்வளோ சைட் ஆகுது, ஸ்டிக் ஆகுது. வேலை இதில் போயிடுச்சுன்னா அவ்வளோ வேலை எவ்வளோ ஆகிட்டு இருக்குண்ணா. அப்படியே சுத்தினே வந்தேண்ணா. இழுக்கும்போது மட்டும் சுட்டுதான். வந்துச்சு பேர் திரும்ப விடாத. திரும்பும்போது அப்படியே லைட்டாக இது பண்ணி அப்படியே வந்துடும். தலையை திருப்பிச்சுன்னா அப்படியே போயிடுது. மேலே வந்துச்சு. ஆயிடுச்சு டயர்ட் ஆயிடுச்சு. அதனால தான் இவ்வளோ இது பண்ணு. எங்கே பார்த்தா பிள்ளைலாம் பார்த்தா ஒராசின் வந்துக்கிறான் போடுது. சரியாங்கிறான். அப்படி எந்த சைஸ் இருந்தாலும் மூச்சு வாங்கிடுவில்ல பார்த்தியா? ஏன்னா இவ்வளோ தவிர இது இஷ்டம் இருக்குது செக்கிங்களா. ஆட்டோட்டியாக இருக்குது. ஆனால் ஒரு முள்ளு தானே லாக்கிங் நினைக்கிறேன். அப்படியே வலிச்சுண்ணா. பார்த்து அப்படியே பாருங்க. நிறுத்தாத, அப்படியே வலிச்சு நேர் வந்துடும். எங்கே வருது அது மொத்தம் மாடு ஜெக்கிங்கிற மாதிரி என்ன மாடு பிடிச்சி இஷ்டம் கிடக்குற மாதிரி இருக்குது. போகுது அம்மா பொழக்குது வெயில். போஸ் கொடுக்குது. ரொம்ப நேரம் வச்சு டயர்ட் ஆகல. கிட்ட வரவே மாட்டேது. எனக்கு வேலை அடிக்குது. சைனாவுக்கா ஜேவுக்காண்ணா? சைனாவுக்கா பெருசு அவாஸ் போட்டுக்கிறேன். 4 நம்பர் லாக்கிங் ஆயிடுச்சிடும்.
எதில் பட்டு ரெண்டு மூணு நைஸ் எடுத்துக்கலாம் போயின்னு இருக்குது நித்துறான் மீன் அப்படியே நிற்க மாட்டேது போய் போகுது என்ன பெரிய சைஸ் அது பேர் தான் ஃபோன் அங்கே 18 கிலோ கூட இவ்வளோ தொந்தரவு பண்ணலடா அது அங்கே 20 கிலோ அது லிவர் ஆள் இவ்வளோ ஆகலாம் நான் மேஸ்திரி இறங்கிட்ட வானாடா டேய் விட்டுறாடு பில்லு இல்லாத அடியில் போட்டு கலக்குது பில்லு இல்லை லிவர் பில்லு இதுமாரி தான் இருந்தது அஜிஷ் பேர் பில்லு இல்லை மற்ற செதிரி மீன் போயிடுச்சோம் ஆனால் அது கூட சரியான போச்சு சரியான கலக்குது தான்டா மீன் அப்புறமா என்ன வந்து போடுறான்னாரு செம்ம பக்கத்தில் அண்ணன் சைடு போடுறாங்க ஒன்று எடுத்தான் நான் எடுக்க ஆரம்பிச்சு இது 16 நிமிஷம் ஆகிட்டு இருக்குது எத்தனையோ போகுது இது அப்படியே பிடிச்சா வலிக்குது போகுது லூஸ் விடும்போதே கொஞ்சம் அப்படியே நல்ல காட்சி அதாவது பக்கத்தில் ஜெக்கு தானா ஜெக்கு தான் அப்படியே டைட்லேயே பிடிக்கிறேண்ணே ரொம்ப சுறுசுறுப்பாகுது டயர்டாகாமல் கிட்டத்தில் வந்து இது போகிறேன் அப்படியே இப்படி மேலே மூச்சு விடும்போது அப்படியே வலிச்சுக்கோ இப்போ இல்லைண்ணா நகராது அப்படியே வலி வாங்குதுண்ணா உள்ளுக்கு கைக்கு ஏற்றுறது பார்த்து லூஸ் விடலன்னு இல்லை அந்த டைட்லேயே போயின்னு டைட்டு பிடிச்சா பிடிங்க திரும்ப சொன்னா ஆகும் அந்த மாதிரி திரும்ப வந்துடுறாடி ஏன்டா போவோம் போராடும் பண்ணிக்கிறேன் வந்துச்சு அப்படியே வலிச்சுண்ணா வந்துச்சு ஜெகு கொடுக்காத நான் டைட் பிடிக்காதா மேலே வருது வந்துட்டான் ஏய் நம்ம ஆள் டைட்டாக பிடிக்கிறாரு ஏய் அவரு ரொம்ப லூஸ் விட்டா பூத்துறாது டப்பான்னு டைட்லேயே போகுது டைட்லேயே வலிக்குது தெரில வந்துச்சு வரோம் வந்து எட்டி பார்த்தா தான் ஒடியா படா சைஸு ஐயோ அண்ணா இது பண்ணி மாதிரிக்குது லாக் பண்ணா 20 கிலோ வரும் பொழுதுதா பார்த்து ஓடு கைவிடு அம்மாடி ஐயோ 50 கிலோ இருக்கும் பொழுது எம்மா என்னடா இது வாடா வலை பயிர்றா நீ பெருசுடான்றான் வலை பயிர் தூக்கிங்க அப்பா நான் தான் சொல்கிறேன் சரியான சைஸ்டான்ட்டு 50 கிலோ வரும் பொழுது பாத்தியா அம்மால அந்த சைஸ் அவனும் பிடிச்சிருக்க மாட்டான்டா இப்போ கண்டிப்பாக என்ன மூச்சு போட்டுக்கிறேண்ணா எப்போ லாக்கிங் கரெக்டா உள்ள போய் குத்த ரோஸ் கலர் பல்றா சைஸில் அடிச்சது நீ தான் பார்க்குறேன் இந்த சைஸை புரியாரா அப்படிங்க படுக்க வச்சேன் பிரிப்பா நல்லா பிரிச்சுப்பா மேல் தாண்டா தூக்கினுக்குறேன் சொல்லி அங்கே மேலே பேசியிருந்தான்
2 டேய் லாக் டேய் ஒரு 2 லாக்கா இது பாரு இதுதான் சரியான லாக். அந்த இதுல நல்ல லாக். அம்மாடி ஓ 50 கிலோ வருமா 100 கிலோ வருமா இதா தெரியல, மேலே எடுத்து தெரியும். சத்தியமாக வாய்க்கிலே நீ தான் பார்க்குற இந்த மீனை. வெட்டுறவங்க கூட செத்து வாழும் போல இது. பொறுமையாக கேட்டு இதான் இவ்வளோ நேரமாக போராடினு இருந்துக்குது. கைட்டமா இது இது தூக்கு தூக்கு போட்டாதா, தோல் மேலே போடு. மழை கூட தூக்க முடியாது பாய். போய் ஆனால் இந்த மாதிரி பிடிச்சிருக்க மாட்டான்டா. ஒன்றா பாட கட்டுற மாதிரியா தூக்குடா. இரு சிப்பா போய் பிடிச்சிக்கு போ. இல்லைண்ணா ஏன் போய் மாலை நான் தூக்குடா போய்ங்க. போடுறா கட்டியாக இருக்கு. ஆட்டம் தூக்கி போடு. போடு வெளி விடு வெளி விடு. டேய் 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 என்னடா இது? ஐயோ அதை வீடியோரா வீடியோரா பண்ணி மேல இது எங்கடா போன் எங்க? போன் இருக்கு. போன் கொடுப்பா. அடியோ டேய் நான் ஏரில கூட அவங்க அத்தை ஓட்டலாம் போல இருக்குடா. வயிறு எஞ்சிடும். படுக்க வச்சேரா. இந்த ஏம்பா அது போலீஸ்காருக்கு அனுப்பிச்சு விடாம்பா. இல்லை வாசல் பார்த்துட்டு போட்டோம். ஜாகிர் ஒரு ஃபோன் பண்ணானா பார்த்துட்டு போட்டோம். இந்த சைஸை முடியா வெயிட்டு வாயே 2 கை போகும் போல இது உள்ள. டேரு டேரு போட்டா டேர்ண்ணா வீடியோ எடுத்து